தமிழக அரசியல் களத்தில் பலரும் கனத்த இதயத்தோடு கடிதம் எழுதி கட்சியிலிருந்து விலகுவது சமீப காலமாக அதிகரித்திருக்கிறது. அந்த வகையில் முழு வீச்சில் நாம் தமிழர் கூடாரம் காலியாகி வரும் நிலையில் தற்போது திருமதி காளியம்மாள் பிரகாசனும் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகி சீமான் அவர்களுக்கு அதிர்ச்சி கொடுத்திருக்கிறார். அவர் எழுதியிருக்கும் விலகல் கடிதத்தில், இதுவரை இல்லாத கனத்த இதயத்தோடு எழுதுகிறேன். கட்சியில் பயணித்த ஒவ்வொரு கணமும் உண்மையும் நேர்மையுமாய் உணர்வுபூர்வமாக என் குடும்பத்திற்கும் மேலாக நேசித்து வந்தேன். இந்த 6 ஆண்டு கால பயணம் எனக்கு அரசியல் ரீதியான பல அனுபவங்களை கொடுத்திருக்கிறது. பல உறவுகள் அக்கா தங்கையாகவும் அண்ணன் தம்பிகளாகவும் கிடைத்ததையும் அவர்கள் என்னுடன் பழகிய விதங்களையும் எண்ணி மகிழ்கிறேன். நமக்கெல்லாம் ஒரு பெருங்கனவுதான். அது தமிழ் தேசியத்தின் வெற்றியும் அதனை மக்களிடம் கொண்டு சேர்த்தல் எனும் உன்னத நோக்கமும். அந்த நோக்கத்தை அடைய வேண்டும் என்ற பாதையில் நானும் ஒரு பகுதியாய் இணைந்து பயணித்ததில் பெருமை கொள்கிறேன் எனவும், இந்த பாதை இவ்வளவு சீக்கிரம் முடியும் என்று நான் கனவிலும் நினைக்கவில்லை என்றும் கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். கடந்த 6 வருட காலங்களாக ஒரு சமூக மாற்றத்திற்காக ஒரு பெண்ணாக இருந்து எவ்வளவு போராட முடியுமோ என் ஆற்றலையும் மீறி உங்கள் எல்லோர் அன்பாலும் நம்பிக்கையாலும் இந்த களத்தில் நின்றிருக்கிறேன். எனினும் காலத்தின் சூழல் உயிராக எண்ணி வழிநடந்த நாம் தமிழர் கட்சி எனும் இந்த பாதை இத்துடன் முடித்து வைக்கப்படுகிறது என்பதை வருத்தத்துடன் கனத்த இதயத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு பயணித்ததில் பலரின் அன்பு, அக்கறை, நம்பிக்கை, என் மீதான அளவற்ற பாசம் என்ற அனைத்தையும் மனதில் நிலைநிறுத்துகிறேன். என்னுடன் இத்தனை நாட்களாக உண்மையாய் உறவாய் பழகிய பயணித்த களத்தில் இன உணர்வோடு நின்று நேர்மையாய் வேலை செய்த அத்தனை உறவுகளுக்கும், உண்மையான உழைப்பாளர்களுக்கும், உலகத்தமிழர்கள் மற்றும் நாம் தமிழர் உறவுகளுக்கும் நன்றிகளை சொல்வதோடு என் வருத்தங்களையும் பகிர்ந்து கொள்கிறேன். ஒரு சாமானிய குடும்பத்தில் பிறந்து இந்த இனத்திற்காக தமிழ் தேசிய களத்தில் ஓடிய என் மீது மிகுந்த நம்பிக்கையும் அன்பும் வைத்து களமாடிய உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய சிரம் தாழ்ந்த நன்றிகள். எனக்கான நெருக்கடிகள் நிறைய வந்தபோதும் என் மீது நீங்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கையாலும் நான் உங்கள் மீது கொண்ட அன்பினாலும் எந்த முடிவும் எடுக்காமல் அமைதியாக இருந்தேன். ஆனால் இப்படி ஒரு முடிவை எடுக்க வேண்டிய சூழல் வந்துவிட்டதை எண்ணி மனம் வருந்துகிறேன். அவதூறு வெறும் வார்த்தைகள்தானே என்று நினைத்து அள்ளி தெளிப்பவர்களுக்கு மத்தியில் என் மீது அளப்பரிய அன்பு கொண்டு நேசிக்கும் உங்கள் அத்தனை பேருக்கும் நான் என்றென்றும் கடமைப்பட்டவளாக இருப்பேன். எனது இந்த முடிவு பலருக்கு வருத்தத்தை தரலாம், எனக்கும் தான். ஆனால் இது காலத்தின் வழிநடத்தல். என்றும் தமிழ் தேசியத்தை விதைக்கும் வழியில் எம் பயணம் தொடரும் என்று தனது கடிதத்தில் காளியம்மாள் குறிப்பிட்டிருக்கிறார். இவரது இந்த முடிவு முன்பே எதிர்பார்க்கப்பட்டதுதான் என்றாலும் உடனடியான இந்த முடிவை சீமான் எப்படி எதிர்கொள்வார் என்பது பலரது எதிர்பார்ப்பாக இருக்கு.